ஜார்ஜியா போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ பார்க்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். எதெல்லாம் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதை சொல்லுவீங்க? எதையுமே நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. அது நான் சொல்கிறதுனாலுமே நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் போனப்போ சோஷியல் மீடியா இல்லை, இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அதனால ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நான் பாட்டுக்கு போயிட்டேன். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தெரியாமல் நான் போயிட்டேன். இப்போ அதே சோஷியல் மீடியாவே ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவையும் நம்ப முடியாது. நீங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் நம்பக்கூடாது. அப்படின்னா நீங்களாக சர்ச் பண்ணுங்கள். எடுங்க, கூகுளில் எடுங்க. இப்போது நான் சொன்னல அந்த 6 க்ரைட்டீரியாஸ் இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி, அதில் அந்த 5 நானாக என்னோட சஜஷனாக சொன்னது. 1 என்எம்சி கைடன்ஸ். இந்த 6 விஷயங்களும் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். 6 விஷயங்கள் இருந்தால் மட்டும் அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு 2 காலேஜ் மட்டும் தாண்டி வேறு எந்த காலேஜும் கிடைக்காது. அதுக்கப்புறமா காண்டாக்ட் பண்ண வேண்டியது. ஆமாம், காண்டாக்ட் பண்ணுங்கள். தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த காலேஜில். ஏன்னா இப்போ நான் உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன். ஆனாலும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். த்ரூ அவுட் த ஜேர்னி டில் நீங்கள் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன்.